ஆனந்தன் அவர்கள் தனி மனிதன் அல்ல, காஞ்சிராம் முதலியவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கை கோட்பாட்டின் ஒரு அங்கமாக அவர் அமர்ந்திருக்கின்றார். இந்த கொள்கையானது, இந்த கோட்பாடானது பெகன்ஜி மாயாவதி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட கொள்கை கோட்பாட்டின் அங்கமாக இருக்கும் அவரது தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் என்றாவார்கள். நீங்கள் அவ்வாறு கொள்கை கோட்பாட்டை மறுப்பவர்களாவீர்களே ஆனால் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கேடரின்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்படி இருக்கும்? எனவே இங்கே அந்த கொள்கை கோட்பாட்டின் அங்கமாக இருக்கும் ஆனந்தன் அவர்கள்தான் தமிழக பிஎஸ்பியின் தலைவராக இருக்கின்றார். இந்த கொள்கையின்படி அவரது தலைமையின் கீழ் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல தயாராகின்றவர்கள் மட்டும் எங்களோடு இருங்கள். இதற்கு விரோதமாக இருப்பவர்கள், இந்த இயக்கத்திற்கு எதிரானவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஓரங்கட்டப்படுவீர்கள், ஓரமாக